தந்தை, மைந்தர், தூயாவின் திருப்பெயராலே ஆமென். வேளச்சேரி தரமணி குருசேகரே, உடன் விசுவாசிகளே, கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்கள் ஒவ்வொருவரோடும் உங்களுடைய குடும்பத்திலும் என்னாலும் நிலைத்திருப்பதாக. ஜெபம் செய்வோம். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிறே சர்வ வல்லமையுள்ள கடவுளே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியர்களே, எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் இன்றைய வழிபாட்டிற்கு ஆரம்பமாக பாமாலைகளில் முதலாவது பாடலை பாடுவோம். பாமாலை 1. அன்பிற்குரியவர்களே, நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி செல்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்காலிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகவுமாய் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு ஒப்புரவாகும்படி மறுபடியும் உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள்.
சேர்ந்து சொல்லுவோம். பரமபிதாவே, உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம். ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை. எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பீராக. உமது பரிசுத்த ஆவியினால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பித்தருளும். உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி புது ஜீவனுள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனந்திருமுறை யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த அருள் வாக்கை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரியுடைய குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளிச் செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நமது பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவரிற்கே தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் நம் அனைவருடைய ஆவியோடும் இருப்பாராக. இன்றைக்குரிய திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். இன்று ஆராதனைக்கென்று தெரிந்து கொண்ட முதலாம் வேத பாடம் என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை. வசனங்கள் 1 முதல் 11ஆம் வசனம் வரை. யோசேப்பின் குமாரனாகிய மனாசேயின் குடும்பங்களில் மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் மகனான கிலேயாத்துக்கு பிறந்த எபேருக்கு புத்திரனாயிருந்த செலோப்பியாத்தின் குமாரத்திகளாகிய மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்பவர்கள் வந்து ஆசரிப்பு கூடார வாசலிலே மோசேக்கும் ஆசாரியனாகிய எலியாசாருக்கும் பிரபுக்களுக்கும் சபை அனைத்திற்கும் முன்பாக நின்று, எங்கள் தகப்பன் வனாந்தரத்தில் மரணமடைந்தார். அவர் கர்த்தருக்கு விரோதமாக கூடின கோராகின் கூட்டத்தாரில் சேர்ந்தவர் அல்ல. தம்முடைய பாவத்தினாலே மரித்தார். அவருக்கு குமாரர் இல்லை. எங்கள் தகப்பனுக்கு குமாரன் இல்லாததினாலே அவருடைய பேர் அவருடைய வம்சத்தில் இல்லாமல் அற்றுப்போகலாமா? எங்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே எங்களுக்கு காணியாட்சி கொடுக்க வேண்டும் என்றார்கள். மோசே அவர்களுடைய நியாயத்தை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு போனான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, செலோப்பியாத்தின் குமாரர்கள் சொல்லுகிறது சரிதான். அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரருக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின்வைத்த சுதந்திரத்தை அவர்களுக்கு கிடைக்கும்படி செய்வாயாக. மேலும் நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, ஒருவன் குமாரன் இல்லாமல் மரித்தால் அவனுக்கு சுதந்திரத்தை அவன் குமாரத்திற்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு குமாரத்தியும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவனுக்கு சகோதரரும் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் தகப்பனுடைய சகோதரருக்கு கொடுக்க வேண்டும். அவன் தகப்பனுக்கு சகோதரர் இல்லாதிருந்தால் அவனுக்குரிய சுதந்திரத்தை அவன் வம்சத்திலே அவனுக்கு கிட்டின உறவின் முறையானுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும். இது கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே இஸ்ரவேல் புத்திரருக்கு நியாய பிரமாணமாய் இருக்க கடவுது என்று சொல் என்றார். கொடுக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாதா. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாகம் அப்போஸ்தல நடபடிகள் அதிகாரம் 16 வசனங்கள் 11 முதல் 15 முடிய. துரோவாவில் கப்பல் ஏறி சாமோத்திரேக்கே தீவுக்கும் மறுநாளிலே நெயாப்போலி பட்டணத்துக்கும் நேராய் ஓடி அங்கே இருந்து மக்கதோனியா தேசத்து நாடுகளில் ஒன்றிற்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதும் ஆன பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றினருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீரா ஊராளும் இரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குகிறவளுமாகிய லீதியாள் என்னும் பெயருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தாள். பவுல்
சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தருளினார். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவள் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கியிருங்கள் என்று எங்களை வரிந்து கேட்டுக்கொண்டாள். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாகம் வாசி முடிந்தது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம். லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 வரை. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 46 முதல் 55 வரை. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசி உள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். வாசிக்க வேண்டிய நற்செய்தி பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 46-47 வசனங்கள். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. My soul glorifies the Lord and my spirit rejoices in God my Savior. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக, உயிர்த்தெழுந்த திருநாளின் கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் வழிபடுகிற இந்த வழிபாடு உமக்கு பிரியமாக இருப்பதாக உம்முடைய அருள் வார்த்தைகள் எங்களுக்கு தாரும். பரலோக மன்னாவால் எங்களை போஷித்தருளும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படுகிற நல்ல உள்ளத்தை எங்களுக்கு அருளுவீராக. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய அருளும் ஆசியும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்திலும் என்னாலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தர் உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் கிருபையினாலும் நிரப்புவாராக. அருமையானவர்களே, நமது வேளச்சேரி தரமணி குருசேகரத்திலே பொறுப்பேற்று இன்றைக்கு உங்களோடு கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற கிருபையை கர்த்தர் கொடுத்திருப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய திருச்சபையின் செயலாளர் திரு சின்னத்தம்பி சாமியல் அவர்களையும், பொருளாளர் திரு ரசல் அவர்களையும், அனைத்து சேகரக்குழு உறுப்பினர்கள், ஐக்கிய சங்கங்கள், பாடகர் குழுவினர், ஓய்வு நாள் பள்ளி ஆலய பணியாளர் மற்றும் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக அன்பு திருச்சபை மக்கள், நீங்கள் இந்த குருசேகரத்திலே அருமையான திருச்சபை அங்கத்தினர்களாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய அன்பும் எனக்கு தேவை. இந்த திருச்சபையிலே கடவுளுடைய பணியை செய்வதற்கு நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை அருளும்படியாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கும்படியாக நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் முறைமையின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பெண்கள். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்துபவர்கள். விமன் ஆர் சேஞ்ச் மேக்கர்ஸ். பெண்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள். ஆகஸ்ட் மாதம் என்று சொன்னாலே நம்முடைய சென்னை பேராயத்திலே மகளிர் விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த கோவிட்-19 அதனால் நம்முடைய பேராய அளவிலே, வட்டார அளவிலே, திருச்சபை அளவிலே நடைபெறுகின்ற அனைத்து சிறப்பு கூட்டங்களும் நடத்த முடியாமல் நாம் இருக்கிறோம். ஆனாலும் இந்த வழிபாட்டின் மூலமாக பெண்களை குறித்த நம்முடைய
கரிசனையை குறித்து நாம் பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். பெண்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கடவுளின் படைப்பில் மேன்மையாக படைக்கப்பட்டவர்கள். ஆணும் பெண்ணும் கடவுளாலே, கடவுளுடைய பார்வையிலே இருவருமே சமமானவர்கள். இருவருமே சமமானவர்கள். பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும், ஏன் இன்று வரையிலும் பெண்களை சமமாக மதிப்பது என்பது ஒரு இயலாத காரியமாக இருக்கிறது. ஆணாதிக்க சமுதாயமாகவே மாறிப்போயிருக்கிறது. ஆனால் நம்முடைய திருமறையிலே கடவுள் பெண்ணை தாழ்வாகவே படைக்கவில்லை, குறைவாகவே படைக்கவில்லை. ஆதியாகமம் 1 அதிகாரம் 27 வசனம் நமக்கு நன்றாக தெரியும். கடவுள் தம்முடைய உருவில் மானிடரை படைத்தார், கடவுளின் உருவிலேயே அவர்களை படைத்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை இணைத்து படைத்தார். அவர் படைக்கிற பொழுதே அவர்கள் இருவரையும் ஒன்றாக படைத்தார். அவர்கள் இருவருக்குமே அவருடைய சாயலை கொடுத்தார். அவருடைய சாயல் இருவருக்குமே கொடுக்கப்பட்டது. எனவே ஆணுக்கு மட்டும் சாயல் கொடுத்தார் என்பதல்ல, பெண்ணுக்கு மட்டும் கொடுத்தார். இருவருக்குமே கடவுளுடைய சாயல் வழங்கப்பட்டது. So God created man in his own image, in the image of God. He created him, male and female. He created them. Both of them are equal. இருவருமே சமமானவர்கள். இதிலே நான் உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவர் என்று சொல்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. அல்லது நான் தான் உயர்ந்தவர் என்ற பெருமையும் கூடாது. இருவருமே கடவுளுடைய பார்வையிலே ஒன்றானவர்கள். ஆதியாகமம் 2 அதிகாரத்தில் இன்னும் சொல்லப்போனால் படைப்பிலே பெண்ணை கடவுள் மிக மேன்மையாக படைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். 2:22 கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். தான் உருவாக்கின அந்த ஆண்மகனுடைய விலா எலும்பிலிருந்து கர்த்தர் ஒரு எலும்பை எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்கினார். ஆண் மண்ணினாலே உருவாக்கப்பட்டவர், பெண் எலும்பினாலே உருவாக்கப்பட்டவர். பெண் வலிமையானவர். அவருடைய மனம், அவருடைய உடல் எல்லாமே ஆணை விட வலிமை மிகுந்த ஒன்று. அவருடைய ஆளுமை தன்மை கடவுள் அப்படி மேன்மையாக படைத்திருக்கிறார். ஆனால் இதை நாம் பல நேரங்களில் ஏற்றுக்கொள்வதில்லை, அல்லது நாம் அவர்களை குறைவாகவே மதிப்பிடுகிறோம். பெண்ணானவர் சிந்தித்து செயல்படுகின்ற ஆற்றல் உடையவர். நம்முடைய தமிழ் பழமொழியிலே ஒரு பழமொழி உண்டு, பெண் புத்தி பின் புத்தி என்று சொல்வார்கள். அதை நிறைய பேர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பெண் புத்தி பின் புத்தி என்று சொன்னால் அவங்களுக்கு தாழ்வான புத்தி என்பதல்ல. மாறாக பெண்கள் இனி வரக்கூடிய காலத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிற்காலத்தை குறித்து அவர்கள் திட்டமிடுவார்கள், அதை யோசிப்பார்கள். தன்னுடைய குடும்பத்தை எப்படி நடத்துவது, தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்து அவர்களை ஆளாக்குவது, தன்னுடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம் எப்படி செயல்படுவது, அதை உருவாக்குவது என்று சொல்லி வரக்கூடிய பிற்காலத்தை குறித்து அவர்கள் யோசிப்பார்கள். எனவேதான் இந்த பழமொழி பெண் புத்தி பின் புத்தி, பிற்காலத்தை குறித்து யோசிக்கிற அந்த அறிவு அவர்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். அதை நாம் என்ன செய்கிறோம், தவறாக புரிந்து கொள்கிறோம். எனவே அருமையானவர்களே, பெண்கள் மிகவும் பொறுப்பு மிக்கவர்கள். அவர்கள் பெண்ணாக பிறந்ததினாலே அவருடைய வாழ்க்கையே ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை, பாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. கணவனுக்கு மனைவியாக, தன்னுடைய பெற்றோருக்கு மகளாக, கணவனுக்கு மனைவியாக, பிள்ளைகளுக்கு தாயாக, அல்லது பேர பிள்ளைகளுக்கு பாட்டியாக, இப்படி பல வடிவங்களிலே பல
நிலைகளிலே அவருடைய வாழ்க்கை கடந்து செல்கிறது. அவர்கள் அனைத்து நிலையிலும் உயர்வாகவே செயல்படுகிறார்கள். மகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், பாட்டியாக இருந்தாலும் அவர்கள் மிக பொறுப்போடு செயல்படுகிற வாழுகிற வாழ்க்கை பெண்களுடைய வாழ்க்கை. மனைவியை குறித்து ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை உண்டு இல்லையா, ஆங்கில வார்த்தை ஒய்ஃப், WIFE, ஒய்ஃப். இதை குறித்து ஒரு சிலர் இந்த ஆணாதிக்க எண்ணமுடையவர்கள் என்ன சொல்கிறாங்க, WIFE அப்படின்னால் ஒர் இஸ் இன்வைட்டட் ஃபார் எவர், ஒர் இஸ் இன்வைட்டட் ஃபார் எவர், எல்லா காலத்திற்கும் வேதனையை உருவாக்கக்கூடியவர்கள், வேதனையை தரக்கூடியவர்கள், வரவழைக்கக்கூடியவர்கள் என்று தவறாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதே ஒய்ஃப், WIFE என்கிற வார்த்தை ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எவர், பெண்ணானவர், மனைவியானவர் ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் எவர். அவர்கள் எல்லா காலத்திற்கும் கடவுள் கொடுத்திருக்கிற உன்னதமான ஒரு பொக்கிஷம், கருவி. அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, எனவேதான் நம்முடைய தமிழ்மொழியிலே, தாய்மொழியிலே இன்னொரு பழமொழி உண்டு, தாய்க்கு பின் தாரம். அதாவது அம்மா, நம்முடைய தாய், ஒரு ஆண்மகனுடைய ஒரு வயதுக்கு வரையிலும், ஒரு குறிப்பிட்ட வயது வரையிலும் தான் தாயானவர் தன்னுடைய மகனை பராமரிக்க முடியும், அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியும். ஆனால் குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அல்லது திருமணத்திற்கு பிறகு மனைவியானவர் தான் அந்த தாயினுடைய இடத்துல வந்து தாய் செய்கிற எல்லா பணிகளையும் அவருடைய உயிர் இருக்கிற வரையிலும் செய்வார். எனவேதான் சொன்னார்கள், தாய்க்கு பின் தாரம் மனைவி. தாயினுடைய இடத்தை மனைவிக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த அந்தஸ்து, அந்த உயர்வு, மனைவியானவர் தாயை போன்றவர். எனவே நாம் பெண்களை அப்படி போற்ற வேண்டும். சரி, இன்றைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பெண்கள் மாற்றத்தை உருவாக்குகிறவர்கள். பெண்கள் மாற்றத்தை உருவாக்குகிறவர்கள். கடவுள் தம்முடைய விடுதலை அல்லது மீட்பு திட்டத்திலே திருமறையின் ஆரம்பம் முதல் அவருடைய திட்டத்திற்கு பெண்களை பயன்படுத்துகிறார். அவர்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். திருமறையை நன்கு ஆய்ந்து பார்க்கிற பொழுது இது நமக்கு புரியும். பெண்களை கர்த்தர் கடவுள் அவருடைய திட்டத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த செயல்பாடுகள் மாற்றி அமைக்கப்பட்டது அவர்களாலே. எகிப்து ராஜா பார்வோன், அவன் ஆட்சி காலத்திலே இஸ்ரவேல் மக்கள் பெருகினார்கள். அவர்களுடைய மக்கள் தொகை பெருகினதை பார்த்து பயந்து போன இந்த பார்வோன் ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று சொல்லி திட்டமிடுகிறான். எனவே என்ன செய்கிறான், மருத்துவ பணிப்பெண்களை, மருத்துவச்சிகள் என்று சொல்லப்படுகிற பிரசவம் பார்க்கிறவர்களை அழைத்து, அதில் 2 பேருடைய பெயர் சொல்லப்படுகிறது, சிப்பிரால், பூவால். ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொன்று போடுங்க, இஸ்ரவேல் மக்களிலே ஆண் பிள்ளை பிறந்தால் அந்த பிள்ளை அப்படியே கொன்று போடுங்க என்று கட்டளை இடுகிறான். ராஜ கட்டளை. அந்த காலத்திலே ராஜா சொல்லுகிறார் என்று சொன்னால் அதை மீறினால் கொலை செய்யப்படுவார்கள், சிரச்சேதம் செய்யப்படுவார்கள், தலையே துண்டிக்கப்படும் அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும். எனவே இந்த சிப்பிரால், பூவால் என்கிற மருத்துவச்சிகளை அழைத்து ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொல்லும்படி சொன்னார். நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், யாத்திராகம் 1 அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஆனால் மருத்துவச்சிகள் கடவுளுக்கு அஞ்சி இருந்ததால் எகிப்திய மன்னன் தங்களுக்கு கூறியிருந்தபடி செய்யவில்லை. எகிப்திய மன்னன் சொன்னபடி இவர்கள் செய்யவில்லை. ஏனென்று சொன்னால் இவர்கள் கடவுளுக்கு பயந்தவர்கள், இஸ்ரவேலின் கடவுளுக்கு பயந்தவர்கள், யெகோவாவுக்கு பயந்தவர்கள். அந்த பயம் இவர்களுக்கு இருந்தது, கடவுள் பயம் இருந்தது, இவர்கள் கடவுளை குறித்த பயம் இருந்தது. எனவே இப்படிப்பட்ட கொலை செய்வதற்கு அவர்கள் உடன்படவில்லை. அதனால் என்ன ஆயிற்று, மோசே பிறக்கிறார். அவருடைய தாய்
அங்கேயும் ஒரு பெண், மோசேயின் தாய், அந்த குழந்தையை 3 மாதங்கள் ஒளித்து வைத்து பாதுகாக்கிறார். அதன் பிறகு முடியவில்லை, நதியிலே 4 தொட்டியிலே வைத்து நதியிலே விடுகிறார். அந்த குழந்தையை என்ன ஆகும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கும்படி மோசே என்கிற அந்த குழந்தையினுடைய தமக்கை, அக்கா, அந்த நதியோரத்திலே நின்று காத்து கொண்டிருக்கு. சின்ன பிள்ளை, அதுவும் ஒரு பெண் பிள்ளை. இந்த ராஜாவினுடைய கட்டளையை மீறினால் கொலை செய்யப்படுவார்கள். ஆனாலும் அதற்கு பயப்படாமல் இவர்கள் அந்த குழந்தையை ஒளித்து வைத்தார்கள். மருத்துவச்சிகள் கொலை செய்யவில்லை. அந்த அக்கா, சின்ன குழந்தை, தன்னுடைய தம்பிக்கு என்ன நிகழுமோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்வோனுடைய மகள் ராஜகுமாரத்தி குளிப்பதற்காக வருகிறார். அந்த நதியில் வருகிற பொழுது இந்த தொட்டியை பார்க்கிறார். அதை பார்த்து அந்த குழந்தையை எடுக்க சொல்லுகிறார். குழந்தையை எடுத்து வருகிறார்கள். அந்த குழந்தையை பார்க்கிறார். யாத்ராகமம் 2:6 பெட்டியை திறந்தபோது பிள்ளையை கண்டாள். ராஜகுமாரத்தி, பார்வோனுடைய மகள் பார்க்கிறார். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேய பிள்ளைகளில் ஒன்று அல்லவா என்று சொல்லுகிறார். அந்த குழந்தையை பார்த்தவுடனே அந்த ராஜகுமாரத்துக்கு இரக்கம் வருகிறது, பரிதாபம் வருகிறது. என்ன வந்திருக்க வேண்டும்? இது எகிப்திய அரசன் கொல்ல சொன்ன குழந்தை அல்லவா? ஆனால் இந்த குழந்தையை உயிரோடு வைத்திருக்கிறார்களே, அந்த குழந்தையை கொன்று போடுங்கள் என்று சொல்லியிருக்க வேண்டும். என்னுடைய அப்பா கட்டளை அது. ஆனால் அந்த ராஜகுமாரத்தி அந்த குழந்தை எபிரேய குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையின் மேல் இரக்கம் கொண்டார். கொண்டு அந்த குழந்தையை வளர்த்து தன்னுடைய அரண்மனையிலே வைத்து கொண்டார். 10ஆம் வசனம் யாத்ராகமம் 2:10 சொல்கிறது, வளர்ந்த பின் அரண்மனையிலே அவளுக்கு அவன் மகனானான். என்ன அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அந்த எபிரேய குழந்தையை ராஜகுமாரத்தி தன்னுடைய மகனாக தத்து எடுத்துக்கொண்டார். அடாப்டட் சன்னாக அவர் மாறினார். அது மட்டுமல்ல, அவரை தண்ணீரிலிருந்து எடுத்ததினாலே மோசே என்று பெயரிட்டார் அந்த ராஜகுமாரத்தி. இங்கே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான கருத்து என்னவென்று சொன்னால், அந்த பெண்ணானவள் தன்னுடைய தகப்பன் ராஜா கொடுத்த கட்டளையை இவரும் மீறுகிறார். இது எபிரேய குழந்தை என்று சொன்னால் இதை எப்படி நீங்கள் வளர்க்கலாம் என்று சொல்லி ராஜா தன்னுடைய மகளை கூட கொண்டு போடுவான். ஆனால் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி அதன் மேல் இரக்கமுற்று அந்த இரக்க குணம் உள்ளவராக இந்த ராஜகுமாரத்தி இருந்தார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளை, இப்படி மோசேனுடைய வாழ்க்கையில் பெண்கள் மிக அருமையாக தைரியமாக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து கடவுளுடைய மீட்பு திட்டத்திற்கு, இஸ்ரவேல் மக்களை மீட்க வேண்டும் இந்த மோசேயின் மூலமா என்கிற கடவுளுடைய திட்டத்திற்கு அவர்கள் எல்லோருமே மாற்றத்தை உருவாக்கினார்கள். இன்றைக்கு நாம் வாசித்த என்னாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே இன்னொரு மிக சிறந்த சத்தியம் சொல்லப்படுகிறது. அதாவது இந்த இடத்திலே இஸ்ரவேல் மக்கள் அந்த காலத்திலும் சரி இப்பொழுதும் கூட ஆண்களுக்குத்தான் சொத்து உரிமை உண்டு என்கின்ற ஒரு நிலை இருக்கிறது. இந்த மனாசே என்கிற அந்த மகனுடைய வாரிசுகளிலே ஒருவர் செலோப்பியத்யான், அவருடைய குமாரத்திகள் பெண்கள், அவர் இறந்து போகிறார், தகப்பன் இறந்து போகிறார். அவருடைய பெண்கள், ஆண் பிள்ளை இல்லை, ஆண் பிள்ளை அவருக்கு இல்லை. எனவே அவருக்கு 5 பெண் பிள்ளைகள் இருக்கிறார்கள். மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திரசால். இந்த 5 பெண்களும் ஒரு பெரிய புரட்சி செய்கிறார்கள். தங்களுடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்கள் மோசே இடத்தில் வந்து சொல்லுகிறார்கள், எங்கள் தகப்பனுக்கு ஆண் வாரிசு இல்லை, நாங்கள் தான் இருக்கிறோம். பெண்கள், ஒருவனுக்கு ஆண் வாரிசு இல்லை என்றால் அவனுடைய சொத்து அவனுடைய சகோதரர்களுக்கு போய்விடும். இந்த பெண்கள் என்ன சொல்கிறார்கள், எங்களுக்கு என்னுடைய தகப்பனுடைய சகோதரர்களிடத்திலிருந்து எங்களுக்கு சேர வேண்டிய சொத்தை வாங்கி கொடுங்க, அது அற்று போகக்கூடாது, இல்லாமல் போகக்கூடாது என்று சொல்லி கேட்கிறார்கள். அப்போது மோசே கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரிடத்தில் போய் சொல்லுகிறார், இந்த பெண்கள் இப்படி கேட்கிறார்கள் என்று சொல்கிற போது
ஆண்டவர் என்ன அருமையாக சொல்கிறார் பாருங்க. என்னாகும் 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் செலோப்பியத்தின் குமாரத்தில் சொல்லுகிறது சரிதான். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த பெண்கள் சொல்வது சரி, அதுதான் நீதி நியாயம். கடவுள் சொல்லுகிறார், அவர்களுக்கு அவர்கள் தகப்பனுடைய சகோதரர்களுக்குள்ளே சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அவர்கள் தகப்பன் பின் வைத்த சுதந்திரத்தை, அவருடைய சொத்தை பெண்களுக்கு கொடுப்பாயாக, மகள்களுக்கு கொடுப்பாயாக. அவர்களுக்கு மட்டுமல்ல, இனி வருகிற காலங்களில் சந்ததிக்கும் அப்படி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் மோசே கட்டளை கொடுத்தார். இப்பொழுது இந்த 5 பெண்களும் வந்து தங்களுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த பொழுது அது மோசேவாலே கர்த்தரிடத்தில் கொண்டு செல்லப்பட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார், இவர்களுடைய உரிமை குரலை கேட்டு அவர்களுக்கு சொத்திலே பங்கு கிடைக்க வேண்டும், சொத்து சேர வேண்டும் என்று சொல்லி கட்டளையிடுகிறார். அப்படி கர்த்தர் அந்த கட்டளை பெறுவதற்கு இந்த பெண்கள் மிக முக்கியமான காரணமாக இருந்தார்கள். ஒரு பெரிய மாற்றமே இவர்களால் உருவானது. நம்முடைய நற்செய்தி பாடத்தில், இன்றைக்குரிய நற்செய்தி பாடம் லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வசனங்களிலே மரி அன்னையை குறித்து சொல்லப்படுகிறது. மரி அன்னை புதிய ஏற்பாட்டின் மூலமாய் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய கருவிலே சுமந்து பெற்றெடுத்ததினாலே புதிய ஏவாள் என்று அழைக்கப்படுகிறார். பழைய ஏவாள் பாவம் செய்து தவறு செய்துவிட்டு அவர்கள் அந்த கடவுளுடைய முதல் மகள் என்கிற தகுதி இழந்து போனார். இப்போது மரி அன்னையின் மூலமாய் ஒரு புதிய ஏவாள் உருவாகிறார், ஒரு புதிய மாற்றம் உருவாகிறது. மரி அன்னை கலிலேயாவிலே இருக்கிற நாசரேத்தில் இருக்கின்ற அந்த ஊரில் இருந்த ஒரு யூத பெண், கலிலேய யூத பெண் என்று சொல்வார்கள். கலிலேயா என்று சொன்னால் தாழ்ந்த இடம், தாழ்ந்த மக்கள். சமுதாயத்திலே அவர்கள் யூதர்களாக இருந்தாலும் பலவித காரணங்களினாலே அவர்கள் தாழ்வாக மதிக்கப்பட்டார்கள். இது நமக்கு தெரியும் கலிலேயாவை குறித்து. நாசரத்தை சேர்ந்த கலிலேய யூத பெண்மணி இந்த மரி அன்னை. அவருடைய குணங்கள் திருமறையிலே அவரை தேவதூதன் சந்திக்கின்ற வரையிலும் நமக்கு தெரியாது. ஆனால் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது மிக முக்கியமான நற்குணங்கள் காணப்படுகிறது. அந்த நற்குணங்கள் என்னவென்று சொன்னால், ஒன்று ட்ரஸ்டிங் காட், கடவுள் மீது நம்பிக்கை உள்ள, அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ள ஒரு பெண்மணி என்று சொல்ல முடியாது, சிறு பிள்ளை அவர்கள். தேவதூதன் வந்து சொல்லுகின்ற பொழுது 12 to 14 வயது நிரம்பிய அதற்குட்பட்ட ஒரு பெண் குழந்தை, அது சிறு பிள்ளை, டீனேஜ் கேர்ள். அந்த வயதிலேயே அவர்கள் ட்ரஸ்டிங் காட், கடவுள் மீது மிக நம்பிக்கை கொண்டவர். பிரேவ், துணிச்சல் மிக்கவர், தைரியம் மிக்கவர். ஃபெய்த்ஃபுல், உண்மை உள்ளவர். வில்லிங், உதவுகின்ற விருப்பம் அல்லது நல்லதை ஏற்றுக்கொள்கின்ற விருப்பம் உள்ளவர். லவ்விங், அன்பானவர். ஆனஸ்ட், நேர்மையானவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு நற்பண்புகள் இந்த பிள்ளைக்கு, மரி அன்னைக்கு சிறு வயதிலேயே இருந்தது. தூதன் வந்து சொல்லுகிறார், நீ மேசியாவை பெறப்போகிறாய், பெற்றெடுக்கப் போகிறாய், பரிசுத்த ஆவியானவராலே உனக்கு குழந்தை பிறக்கும் என்று சொல்கின்ற பொழுது, she was so brave and obviously had a strong belief in God to be given the big responsibility of bringing up a child, the Messiah. மெசையா என்கிற இயேசு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு அவர்கள் தைரியத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று பெரிய பொறுப்பை ஏற்கிற துணிச்சல், கடவுள் மேல் நம்பிக்கை இருந்ததினாலே மரி அன்னை அதை ஏற்றுக்கொள்கிறார். கடவுளின் மீட்பு திட்டத்திற்கு, இந்த உலகத்தையே கடவுள் மீட்கப் போகிறார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அதற்கு தன்னை ஒரு கருவியாக ஒப்பு கொடுத்தார் மரி அன்னை. கடவுளுக்கு தெரியும் மரி அன்னை அவருடைய திட்டத்திற்கு தன்னை அர்ப்பணிப்பார் என்று கடவுளுக்கு தெரியும். எனவேதான் தேவதூதன் மூலமாக அங்கே அவரை அனுப்புகிறார். God knew that Mary would willingly obey him and trust his plans.
கடவுளுடைய திட்டங்களை அவர் நம்பி அதற்கு கீழ்ப்படிவார் என்று கடவுள் மேரியின் மேலே, மரியன்னையின் மேலே அவர் அறிந்திருந்தார். Though Mary was a young and poor girl to the eyes of the general public, to God she was beautiful and the perfect person to be the mother of Jesus Christ. சமுதாயத்திலே இதுவர் சின்ன பெண், ஏழை பெண் அவருடைய பார்வையிலே. ஆனால் கடவுளுடைய பார்வையிலே இந்த மகள் நற்குணங்கள் நிறைந்த ஒரு அழகான பெண். மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுப்பதற்கு ஒரு பூரணமான பரிசுத்தமான மகள். அப்படி கடவுள் அவரை கண்டுபிடித்தார். ஆனால் இப்படி இயேசுவை பெற்றெடுப்பதற்கு அதனால் ஏற்படக்கூடிய பயங்கர விளைவுகள், பிரச்சனைகளை பற்றி மரியன்னை கவலைப்படவே இல்லை. யோசேப்பு தன்னை தள்ளி வைப்பார், யூத சட்டப்படி கல்லெறிந்து கொள்வார்கள், சமூகம் இழிவாக பேசும், கேவலமாக பேசும். ஆனால் கடவுளுடைய திட்டத்திற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வதற்கு மரியன்னை தன்னை அர்ப்பணித்தார். She may not have known the full extent of risks she was taking, but she accepted God's plan and rejoiced in. கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அதிலே அவர் அகமகிழ்ந்தாராம், மகிழ்ச்சி அடைந்தார். தன்னை அர்ப்பணிப்பதன் மூலமாய் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் கடவுளுடைய திருப்பணிக்காக தன்னை அர்ப்பணிக்கிற பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள், வேதனைகள், உயிரே போகக்கூடிய நிலை வந்தாலும் அவர் அதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டாராம் மரியன்னை. லூக்கா 1:38 அதற்கு மரியாள் என்ன சொல்றாங்க பாருங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். நான் கடவுளுக்கு அடிமை, என்னுடைய வாழ்க்கையை நான் கடவுளுக்காக அர்ப்பணித்திருக்கிறேன். எனவே உம்முடைய வார்த்தையின்படி ஆக கடவுள். ஐ எம் த லார்ட் சர்வெண்ட். அந்த இளம்பெண் மரியன்னை சொல்றாங்க, ஐ எம் த லார்ட் சர்வெண்ட். மேரி ஆன்சர்ட், மே இட் பி டு மீ ஆஸ் யூ ஹேவ் செட். நீ என்ன சொல்லுகிறீரோ அதன்படி எனக்கு நடக்கட்டும் என்று தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்து விட்டார். இந்த சூழ்நிலையிலே எலிசபெத் அம்மா, சகரியாவுடைய துணைவியார், கர்ப்பம் தரிக்கிறார், வயதானவங்க. அவர்கள் மரியன்னைக்கு உறவினர், நெருங்கிய உறவினர். இதை கேள்விப்பட்ட உடனே மரியன்னை என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய ஊருக்கு செல்லுகிறார்கள். எலிசபெத் அம்மா இடத்துல போய் அவர்களுக்கு வயதானவர்கள் என்பதினாலே பணிவிடை செய்கிறார்கள். 3 மாதம் அங்கே தங்கி பணிவிடை செய்கிறார்கள். இந்த சின்ன பிள்ளை, இளம் பிள்ளை, இவர்களுக்கு இப்போது கர்ப்பம் தரித்திருக்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலும் பல மைல்கள் கடந்து போய் எலிசபெத் அம்மாவுக்கு பணிவிடை செய்வதற்காக போகிறார்கள். மேரி அண்ணனுடைய குணமே உதவி செய்வதுதான், கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு நன்மை செய்வதுதான் அவருடைய குணமே. நாம் பார்க்கிறோம். கானா ஒரு கல்யாணத்தில் திராட்சரசம் குறைந்து போனது, எவ்வளோ பேர் திருமணத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் தான் ஆண்டவரிடத்தில் ஓடி போய் சொல்கிறார்கள், ஒரு கஷ்டத்தை தீர்க்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணமுடையவர் மரியன்னை. இப்படிப்பட்ட மரியன்னை 46 55 வசனம் வரையிலும் ஒரு பாடலை பாடுகிறார். எலிசபெத்துடைய வீட்டிலே போய் அவரை சந்திக்கின்ற பொழுது ஒரு அருமையான பாடலை பாடுகிறார். அந்த பாடல் லூக்கா 1:46-47 நாம் பார்க்கிறோம். முதலாவது பகுதி 46-47 வசனங்களிலே மரியாளுக்கு இக்கட்டு, மனவேதனை, சஞ்சலம், கவலை வரும், அவமானம் வரும், நிந்தை வரும். ஆனாலும் அவங்க என்ன சொல்றாங்க, என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகருடைய தேவனில் களி கூறுகிறது, என் மனம் களி கூறுகிறது. My soul glorifies the Lord and my spirit rejoices in God my Savior. அவர்தான் என்னுடைய இரட்சகர், கடவுள், அவரிலே நான் அகமகிழ்கிறேன்.
நான் இதை துன்பமாக நான் நினைக்கவில்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மகா பெரிய கிருபை இது. அவருடைய குணம் ஹியூமிலிட்டி, தாழ்மையின் குணம். மரியனுடைய குணம் தாழ்மையின் குணம். அதில் பார்த்தீங்கன்னா 48லேருந்து 53 வசனங்களிலே மிக அருமையான சத்தியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறார். 48 அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். அவர் சொல்றார், கடவுள் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். இவங்க ரொம்ப தாழ்மையான ஒரு மகள், ஹியூமிலிட்டி நிறைந்த ஒரு மகள். இது கர்த்தர் என் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லுகின்ற வார்த்தை சாதாரணமான வார்த்தை கிடையாது. சங்கீதம் 84:5-6 வசனங்கள் சொல்லுகிறது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்வார்கள். தண்ணீர் இல்லாத பள்ளத்தாக்கில் நடந்து போனாலும் அங்கே தண்ணீர் ஊற்று வரக்கூடியதாக மாற்றிக்கொள்வார்கள். அதாவது கஷ்டத்தை, துன்பத்தை, சவால்களை, பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற பொழுது அதை பாசிட்டிவாக, நேர்மறையாக எடுத்துக்கொண்டு இது கடவுளுடைய திட்டம், கடவுள் எனக்கு பலன் தருவார் என்கின்ற அந்த நம்பிக்கை மரியன்னைக்கு இருந்தது. ரெண்டாவது, இந்த ஹியூமிலிட்டியிலே சொல்லுகின்ற, தாழ்மையிலே சொல்லுகின்ற இன்னொரு சத்தியம் என்னவென்று சொன்னால், மேசியாவின் தாய் இவர். எனவே இப்போது மேசியாவின் தாயாக உருவாகிறார். ஆனால் இவருக்கு நான் மேசியானுடைய தாய் என்ற அகந்தையே இல்லை, தாழ்மை அவரை விட்டு போகவே இல்லை. அதனால தான் அவர் சொல்றாரு 51வது வசனத்திலே, இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை கர்த்தர் சிதறடித்தார். மரியன்னை திருமறையை நன்கு படித்தவர். அன்றைக்கு இருந்த அவருடைய கரங்களில் இருந்த திருமறையை நன்கு படித்தவர், அறிந்தவர், தெரிந்தவர். அவர் என்ன யோசிக்கிறார், அந்த காலத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை பார்க்கிறார். கடவுளுக்கு பிரியமில்லாதது என்று சொன்னால் இருதயத்திலே அகந்தை, பெருமை. பெருமை கடவுளுக்கு பிடிக்காது. அப்படிப்பட்டவர்களை சிதறடித்தார். He has scattered those who are proud in their thoughts. அருமையானவர்களே, அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, நேபுகாத் நேச்சார். நேபுகாத் நேச்சாரு பெரிய பேரரசனாக வந்து எல்லா நாடுகளும் கொள்ளையடித்து பணத்தை சேர்த்து அரண்மனையெல்லாம் கட்டி சொல்லுகிறார் தானியேல் 4:30, என்னுடைய வல்லமையினாலும் பராக்கிரமத்தினாலும் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்திற்கென்று அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். பெருமையாக சொல்லுகிறான். இந்த வார்த்தை அவனுடைய வாயில் இருக்கும்போதே கர்த்தர் அவனை சபித்தார், அவனை அடித்தார். அவன் மிருகங்களோடு சஞ்சரிக்க, மாடு போல புல்லை தின்ன அவனுக்கு சபிக்கிறார். ஏனென்று சொன்னால், அருமையானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கிற எல்லா விதமான நன்மைகளும், ஒருவேளை செல்வம் இருக்கலாம், பணம் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வசதி இருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கலாம், நல்ல பதவியில் இருக்கலாம், இவைகளெல்லாம் கர்த்தர் நமக்கு கொடுத்தது என்பதை உணர்ந்து தாழ்மையோடு நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டுமே தவிர, இதெல்லாம் என்னுடைய ஞானத்தினாலே, என்னுடைய உழைப்பினாலே நான் பெற்றேன் என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் அது. மரியன்னை மிகுந்த தாழ்மை உள்ளவர். அடுத்து சொல்றார், இது வந்து அவனுடைய இந்த பாடலில் ஒரு பொலிட்டிக்கல் ரெவல்யூஷனை அவர் சுட்டி காட்டுகிறார். 52வது வசனத்தில், பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். பலவான்களை ஆசனங்கள், சிம்மாசனத்திலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார். He has brought down rulers from their thrones but has lifted up the humble. இதுதான் நாம் மரியன்னை நமக்கு சொல்லுகிற உதாரணம். நேபுகாத் நேச்சாரை நோக்கி பார்த்திருப்பார். அவர் எவ்வளவு பெருமை உள்ளவராக இருந்ததினாலே கடவுள் அவரை தள்ளி போட்டார் என்பதை அங்கே அவர் நினைவு கூர்ந்ததை பாடுகிறார். ஒரு பொலிட்டிக்கல், அரசியல் மாற்றமே உருவானதை அவர் சுட்டி காட்டுகிறார். அடுத்தது 53ஆம் வசனத்தில், பசி உள்ளவர்களை நன்மையினால் திருப்தியாக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார்.
பசி உள்ளவர்களை நன்மையினால் திருப்தியாக்கி, எக்கனாமிக் ரெவல்யூஷன், பொருளாதார ஒரு புரட்சியே நடைபெற்றதை இங்கே நம்ம சுட்டி காட்டுகிறார் ஆதியில். அதாவது நகோமி, ரூத் இவர்கள் வறுமையிலே வாடுகிறார்கள். ஆனால் கடவுள் அவர்களை போவாசனுடைய வயலிலே போஷித்தார், காப்பாற்றினார், உணவளித்தார் என்று பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1-7 பார்த்தால் எலியா போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார் ஆற்றண்டையில். அப்போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் காகத்திற்கு கட்டளையிட்டிருக்கிறேன், காகம் உனக்கு போஷிக்கும், காகம் உனக்கு உணவு கொடுக்கும். எனவே பசித்தவர்களை உணவளித்து போஷிக்கிற கடவுள், நல்ல மேய்ப்பனவர். இதை அறிந்திருந்தார் மரியன்னை. எனவே தான் சொல்றார், பசி உள்ளவர்களை நன்மைகளினால் திருப்தியாக்குகிறவர். அது மட்டுமல்ல, ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டவர். அதற்கு ஒரு உதாரணத்தை அவர் யோசித்திருப்பார். பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சாலமோன் ராஜாவை பற்றி நமக்கு தெரியும். மிகப்பெரிய அரசன், செல்வந்தன், அரண்மனையை கட்டினான், செல்வ செழிப்போடு வாழ்ந்தான், ஆடம்பரமாக வாழ்ந்தான், கடவுள் கொடுத்த ஞானத்தை தவறாக பயன்படுத்தினான். அவன் அவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்தவன் சொல்லுகிறான் பிரசங்கி 2:11, என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். நான் அடைந்த எல்லா செல்வத்தையும், என்னுடைய ஆடம்பரத்தை, என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நன்மைகளையும் நான் நோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயை, ஒன்றுமில்லை, நத்திங். மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது, வேதனைத்தான் எனக்கு வந்தது. ஆஸ்தியும் சொத்தும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். எனவே அவர் எல்லாவற்றையும் இழந்து போகிற ஒரு நிலை. என்னதான் இருந்தாலும் மனதிலே நிம்மதி இல்லை, மனதிலே திருப்தி இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்பேற்பட்டவர்களை எல்லாம் மரியன்னை நினைத்து சொல்கிறார், பசி உள்ளவர்களை நன்மைகளினால் திருப்தியாக்கி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். ஆம் பிரியமானவர்களே, மரியன்னையினுடைய பாடல் மிக உன்னதமான ஒரு பாடல். தனக்கு ஏற்படக்கூடிய நிந்தைகள், அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம், கடவுளுடைய திட்டத்திற்காக தன்னை அர்ப்பணிக்கின்ற அந்த அர்ப்பணிப்பு, அதனாலே ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுகின்ற சக்தி, துணிச்சல் மிக்கவராக இருந்தார். அவர் தாழ்மை உள்ளவராக இருந்தார். எனவேதான் கர்த்தர் தன்னை தாழ்த்தி இந்த உலகத்திலே மனித வடிவிலே வந்து அவருடைய கருவறையிலே அவர் பிறந்தார். அதற்கு மரியன்னையை பயன்படுத்தினார். அருமையானவர்களே, நிருப பாடத்தில் லீதியாளை பற்றி சொல்லப்படுகிறது. லீதியாள் அவர்கள் பெண்ணாக பவுலடிகளால் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் பிலிப்பி பட்டணத்தில் இருந்தவர். அவர் தன்னுடைய தொழில், இரத்தாம்பர துணியை நெய்கிற தொழிலை செய்தவர். அதனாலே அவருக்கு ஓரளவுக்கு நல்ல செல்வம் இருந்தது. ஆனால் அவர் எல்லாவற்றையும் தன்னுடைய கடவுளுடைய ஏற்றுக்கொண்ட பிறகு, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிறவராக மாறினார். ஊழியக்காரர்களை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று உபசரித்தார். அது மட்டுமல்ல, ஒருவேளை இந்த ஊழியக்காரர்களை அழைத்து சென்றால் ஊரார் என்ன சொல்லுவார்கள் என்று அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அவர் இவர்களை தாங்குகிறவராக, ஊழியத்தை உற்சாகப்படுத்துகிறவராக இருந்தார். ஐரோப்பாவினுடைய முதல் விசுவாசி இந்த லீதியாள். பிலிப்பி பட்டணத்திலே சபை கூடி வருவதற்கு, முதல் சபையாக உருவாவதற்கு, அவருடைய வீட்டிலே அவர்கள் வழிபாடு நடத்துவதற்கு அவர் திறந்து கொடுத்தார். இப்பேற்பட்ட பெண்கள் மாற்றத்தை உருவாக்கினார்கள், இன்றைக்கும் உருவாக்குவார்கள், உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் திருமறை பெண்களை உயர்வாக சொல்லியிருக்கிறது. கடவுள் உயர்வாக படைத்திருக்கிறார். நம்முடைய திருச்சபை கூட இவ்வளவு பெரிய திருச்சபை உருவாவதற்கு முன்னதாக நம்முடைய முன்னோடி, நம்முடைய பெரியவர் திருவாளர் RS ஐயா அவர்களுடைய குடும்பத்தில், வீட்டில் ஒரு சிலர் குடும்பங்களாக கூடி ஜெபித்து ஆராய்ச்சி நடத்தி
இன்றைக்கு கடவுள் இவ்வளவு பெரிய இடத்தை உருவாக்கியிருக்கிறார். எனவே ஐரோப்பா இன்றைக்கு மிக உன்னதமான கிறிஸ்தவ திருச்சபைகள் நிறைந்த நாடாக இருப்பது காரணம் லீதியால் அன்றைக்கு ஒரு பெண், முதல் பெண் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார், ஊழியத்தை தாங்கினார். அருமையான கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமுதாயத்தில் இருக்கிற பெண்களை உயர்வாக மதிப்போம், அவர்களை போற்றுவோம், அவர்களுடைய திறமைகளை, தாளந்துகளை, வரங்களை பயன்படுத்துவோம். இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்று சொன்னால், திருச்சபை மாற்றம் அடைய வேண்டும் என்று சொன்னால் பெண்களுடைய பங்களிப்பு தான் மிக முக்கியமானது. இன்றைக்கும் பெண்கள் தான் திருச்சபைகளிலே அதிகமாக பங்களிக்கிறவர்கள், பாடுபடுகிறவர்கள், எல்லா ஊழியர்களிலும் அதிகமாக பங்கேற்கிறவர்கள் பெண்கள் தான். ஆனால் பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய சமத்துவத்தை நாம் இன்னும் கொடுக்காமல் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெண்களை உயர்த்தி பார்ப்போம், அவர்களை போற்றுவோம். கடவுள் அவர்களை இந்த திருச்சபைக்கு மட்டுமல்ல, நம்முடைய சமுதாயத்திற்கும் இந்த உலகத்திற்கும் பெண்களை கொண்டு பெரும் மாற்றங்களை உருவாக்குவார் என்ற நம்பிக்கையோடு பெண்களை நாம் வாழ்த்துவோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை நிசையா விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களும் உண்டாவதற்கு முன்னே தமது பிதாவினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜெனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தை உண்டாக்கினவர், மனிதராகி நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் அவதரித்து மனிதனானார். நமக்காக பொந்திய பிலாத்தின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரனிலும் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடும் குமாரனோடும் கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். பாவம் மன்னிப்புக்கிற நியமிக்கப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை காணும் சபை அங்கத்தினர்கள் 24/8 மிஸ்ஸஸ் பி எலிசபெத், 26/8 மாஸ்டர் ஆல்வின் மேத்யூ, 26/8 மிஸ்ஸஸ் ஜெரோலின் பிரின்சி, 26/8 மாஸ்டர் ஜான் செல்வரூபன், 26/8 மிஸ்ஸஸ் எஸ்தர் இவாஞ்சலின், 28/8 மிஸ்ஸஸ் மெர்லிஷா அன்பன். திருமண நாள் காணும் சபை உறுப்பினர்கள் 23/8 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் டி ஜான்சன், 23/8 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் காட்வின் இமானுவல், 28/8 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் கிருபாகரன், 28/8 மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் தனபால் ஜான் டேவிட். பிறந்த நாளையும் திருமண நாளையும் காணுகிற அன்பர்களை திருச்சபையாக வாழ்த்துகிறோம். அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிப்போம். அன்பும் அருளும் நிறைந்து எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிறந்த நாளை காணுகிற உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் அநேக பிறந்த நாட்களை காணட்டும். சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து உமக்கு மகிமையாக ஜீவிக்க அருள் புரிவீராக. திருமண நாளை காணுகிற தம்பதியரை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் அநேக திருமண நாட்களை காணட்டும். சுகபலத்தோடு ஜீவனோடு வாழ்ந்து உமக்கு மகிமையாக ஜீவிக்க இவர்களையும் இவருடைய குடும்பத்து மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய விசுவாசிகள் மாதந்தோறும் செலுத்துகிற காணிக்கை உரைகளை செலுத்துவதற்காக ஆலயத்திலே ஒரு பெரிய பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் நேரம் கிடைக்கிற பொழுது வந்து உங்களுடைய காணிக்கை உரைகளை, மாதாந்திர காணிக்கை உரைகளை அதில் படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய வழிபாட்டிற்கு நிறைவாக கீர்த்தனைகளில் 187வது பாடலை பாடுவோம்.
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சொல்லி முடியாத முது ஈவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் மகா பெரியவர் ஐயா, உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே ஆணையும் பெண்ணையும் சமமாக படைத்து அவர்களை இந்த உலகத்தை ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ளாய் நீர் அவர்களை நடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் அனைவரும் சுகமாய் நலமாய் இருக்கட்டும். இந்த காலகட்டத்திலே COVID-19 ஆண்டவரே, இந்த தொற்று வியாதி மக்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கடவுள் தாமே இரக்கம் பாராட்டும்படியாய், எங்களை மன்னிக்கும்படியாய் நீர் இறங்கி வந்து இந்த தொற்று வியாதி முற்றிலுமாய் நீங்கும்படி செய்யும்படி ஜெபிக்கிறோம் சுவாமி. இது முற்றிலுமாய் ஒழிக்க உம்மாலே மட்டும்தான் முடியும். இதை ஒழிப்பதற்கான நல்ல மருந்தை கண்டுபிடிக்கிற ஞானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த தொற்று வியாதியினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இதனாலே வேலை வாய்ப்பு இழந்து வருமானம் இல்லாமல் தவிக்கிற மக்கள், பசியிலும் பட்டினியிலும் பஞ்சத்திலும் கண்ணீரிலும் வறுமையிலும் வாடுகிற மக்கள், இவர்களுக்காக நான் செபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த COVID-19 தொற்று வியாதியை எதிர்த்து போராடி கொண்டிருக்கின்ற மக்களை காப்பாற்றுகிற பணியில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்கள், மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள், அரசு பணியாளர்கள், ஆட்சியாளர்கள், ஆண்டவரே தூய்மை பணியாளர்கள், காவல்துறையினர், இராணுவத்தினர் எல்லோரையும் நீர் காப்பாற்றுகிறார்கள். அவர்களை கொண்டு நீர் ஆண்டவரே செய்கிற எல்லா நற்பணிகளும் ஆண்டவரே சிறப்பாய் அமைய உதவி செய்வீராக. விசேஷமாக இந்த நாளில் உம்முடைய கரம் அவர்களோடு இருக்கட்டும் ஐயா. ஆண்டவர் தாமே அவர்களை காப்பாற்று. எங்களுடைய திருச்சபை ஆசீர்வதியும், திருச்சபையில் குடும்பங்களை ஆசீர்வதியும், எங்களுடைய பேராயத்தை ஆசீர்வதியும். பேராயர் அவர்களே, ஆயர் பெருமக்கள், எல்லா நற்பணிகளும் நடைபெறுகின்ற ஆண்டவரே மருத்துவமனைகள், விடுதிகள், எல்லா விதமான துறைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நற்செய்தி பணி வாரியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய நாமம் இந்த உலகத்திலே மகிமைப்படட்டும். நாங்கள் எல்லோருமே மரியனிடத்தில் அநேக பாடங்களை கற்றுக்கொண்டு தாழ்மையின் வடிவிலே இந்த உலகத்திற்காக நாங்கள் பணியாற்ற எங்களை நீர் தகுதிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் இப்பொழுது இந்த காணொலி காட்சி மூலமாய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவருடைய ஜெபங்கள் எல்லாம் நீர் கேட்டு பதில் அளிப்பீராக. கண்ணீரை துடைத்து ஆறுதல் படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, விசுவாசத்திலே உறுதிப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர்தாமே மக்களை காத்து ரட்சித்து வழிநடத்தி தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவிப்பீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும் ராஜா. எங்கள் ஆண்டவர் மூலமே கேட்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் கடவுளையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்லமை பொருந்தின கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது. ஆமேன்.